அந்த மாமரத்திலே ஒரே ஒரு கனி படுத்து என் கைக்கு வந்து சேரும். என் அந்த கனியை கை அதை மட்டுமே உண்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு சண்டை கவசிகம் என்று சொல்வார்கள். என் பெயர் ஒரு சண்டை கவசிகம். அந்த கனியை கைக்கு வருகின்ற நேரம் தவத்திலே அவர்கள் வேண்டாம் என்று இப்பொழுது எங்களுடைய அவர்களுக்கு நன்மையை வேண்டி வணக்கம் வணக்கம் வணக்கம்.
நானே சிவனை கோரி தவறு இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் என்னையே சிவபெருமான நினைத்து யாரோ ஒரு பக்தன் என்னிடத்தில் வந்து தவம் பெறுகின்றார். பக்தனை கைவிடுப்பா. யாரப்பாடி எங்கிருந்து வருகின்றாய்? என் நாடும் மழை தேசம். சரி, அது ஆளக்கூடிய மலையிலிருக்கு. ஓஹோ, எனக்கு 2 மனைவிமார்கள். சரி, கற்பனை பற்பனை. ஓஹோ, 20 மடந்து 16 ஆண்டு காலம் குழந்தையே இல்லாமல் இருக்கின்றார். சரி, அதனால் கைலாயத்தில் போய் அந்த சிவபெருமானை பார்க்கலாம் செல்லும்போது உங்களை பார்த்தவுடன் அந்த சிவனையே பார்த்தவன் கண்ணுக்கு தோன்றியது. பாதகம் இல்லை பக்தனை ஆண்டவனை தொழுவதை காட்டில் வரியார்களை தொழுவது சாலத் திறந்தது. ஆகையினால் என்னை பற்றினார் உனக்கு நன்மையே வந்து சேரும். ஆமா, இதுவோ சண்டை கவசிகவனம். சண்டைய கௌசிகவனம். இந்த சண்டை கவசிகவனத்தில் ஈசனையே குறித்து கோபுரிக்கின்றவன் நான். என்னுடைய பேர் சண்டை கவசிக மகாமணி. அப்படியா? ஆமா. ஆனால் அது ஒரு தெரிந்த அற்புதமான ஒரு ஃபார்முலா கேக்குறான். இதான் 12 ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே ஒரே ஒரு கனி பழுத்து என் கைக்கு வந்து தவறினால் வந்து சேரும். ஆமா, அந்த கனியை நான் உனக்கு தருகிறேன். ஓஹோ, நம்ம பத்தியடா நம்மள பத்தியே கேட்பாங்க. ஏப்பம் தரித்து பாதி பேர் எதிர்த்து கார்டு உனக்கோ 2 மனைவி என்று தெரிவித்தாய் அல்லவா? அந்த 2 மனைவிகளிலே யாராயிலும் ஒருவர் தான் விண்ணப்படுத்த கூடாது, இருவராக புசிக்கவே கூடாது. அதனால் வந்து 16 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்து எனக்கு இப்பொழுதுதான் குழந்தை பாக்கி கிடைத்திருக்கிறது. முழுமையாக ஒருவரையே புசிக்க வேண்டும். நலம் உண்டாகும். சென்று வருகிறேன். புறப்படு. மறுபடியும் 12 ஆண்டுகளால் அந்த மனத்திலே ஒரு கனியை படுத்தி அதுவரையிலும் அந்த சிவமந்திரத்தையே ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். நமச்சிவாயம். சென்ற காரியம் வளர்ந்தான். கையில பங்குனியார வந்து கண்மாட்டியா ஒரு மங்கனி இல்லடா. பாருங்க அந்த தம்பி என்ன பண்றானே, பாக்கெட் உள்ள இருந்து நம்ம எடுத்து சாப்பிடுறியான்னு கேக்குறான். பாக்கெட்ல இருந்து எடுத்து விட்டு சாப்பிடுறியான்னு கேக்குறான்.
வீட்டுக்காரன் நீ வீட்டுக்காரன் ஆள் வைக்கணும் ஐயா கல்லூர் வாங்கி கொடுத்தாருன்னா கல்லூர் வாங்கி கொடுத்தாருன்னா என்னங்க ஈஸ்வரர் காலையில தண்ணி குடியிருந்து சரி அவர் செல்லும் போது சண்டைய கௌசிபுரம் போற வழியில சரி சண்டைய கௌசிபுரம் ஒருவர் அவத்திராமன் இருந்தார் உண்மைதான் அவரை பார்த்தவுடன் அங்க ஈஸ்வரை பார்த்துவோம் எனக்கு காட்சி தெரிந்தது சரிதான் எனக்கு புரிய சொல்லி இந்த மாங்கனி கொடுத்தார் இந்த மாங்கனியை யார் புசிக்கிறார்களோ நிச்சயமா அவருக்கு குழந்தை பிறக்கமா அப்படியா இந்த மாங்கனியை பின்னப்படுத்தவே கூடாது புசித்தா யாராவது ஒருவர் மட்டும்தான் புசித்து வைக்க வேண்டும் ஒருவர் தான் புசிக்க வேண்டுமா திருச்சம் போதில் சத்தியமா அதான் சொன்னேன் உண்மையாலுமே இந்த புலிப்பாடுதான் எனக்கு ஆமா இதான் பொங்கல் யாருக்கு பொங்கல் பொங்கல் சொன்னாரு உனக்கான்னு கேக்குற யார் சொல்லுது நீ தானே சொன்ன இல்ல திடீர்னு பெணா சொல்லுது வாயை குத்தி மூத்த புண்ணாக்கி முட்டா நீ தானே சொன்ன அவன் தான் சொன்னாங்க ஏங்க இன்னைக்குதான் எனக்கு பொங்கலே அப்படின்றாங்க உங்களுக்கு பொங்கல் இன்னைக்குதான் பொங்கல்னு சொன்னாரு இன்னைக்குதான் எனக்கு பொங்கல்னு சொல்லல முட்டா முட்டா எப்படி உனக்கு ஐயோ நான் கேட்டேன் கேட்டேன்